லேட்டஸ்ட் பிளாக்பஸ்டர் அண்ணாத்த திரைப்படத்தை இப்பொழுதே சன் நெக்ஸ்டில் பார்த்து ரசியுங்கள். நீ ராகுல டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனதெல்லாம் நான் தப்பா சொல்லலமா. எங்க கிட்ட சொல்லாம கொள்ளாம ராகுல நீ கூட்டிட்டு போனதுதான் தப்பு. இனிமே ஓ இஷ்டத்துக்கு நீ ஏதாவது பண்ணா எனக்கு கெட்ட கோவம் வந்துரும். இதுதான் நான் உனக்கு கொடுக்கற கடைசி எச்சரிக்கை. மல்லிகா நீ வாமா. வீட்ல அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா? நீ சாப்பிட்டியா? என் அம்மா விட்டு நான் வரமாட்டேன் போ. ஏண்டா வீட்டுக்கு வந்த விருந்தாளிய நீ அம்மான்னு சொல்லிட்டு இருப்பியா? நான் தான்டா உன் அம்மா. மல்லிகா தான் என் அம்மா. நீ வா, என் கூட வா. கையெடு, உள்ள போ. தமிழ் உள்ள போன்னு. என் அம்மா விட்டு நான் போக மாட்டேன் போ. பாரு, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. ராகுல கட்டாயப்படுத்தி ஏதாவது பண்ணணும்னு நினைச்ச அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இங்க பாரு, ராகுல எடுத்துக்கிட்டு அங்க எங்கன்னு வெளியில சுத்துற வேலை வச்சுக்கிட்ட நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். போடி. டே தமிழ், நான் தான் அவளை திட்டேன்ல, நீ வேற ஏண்டா? அவ புள்ள மேல இருக்கிற பாசத்துலதான் சொல்லாம கொள்ளாம தூக்கிட்டு போயிருக்கா. அதுக்குன்னு ஆளாளுக்கு அவளை இப்படி பேசி கஷ்டப்படுத்த கூடாதுப்பா. ஐயோ அம்மா, நீங்க வேற சும்மா இருங்கம்மா. எதுக்கு அவ மேல பரிதாபப்பட்டு இருக்கீங்க? அந்த அளவுக்கு அவ நல்லவ கிடையாது. வான்மதியோட மாமா எதுக்காக என்னை வீட்டுக்கு வர சொல்லியிருக்காருன்னு தெரியலையே. ஒருவேளை நான் வான்மதி காதலிக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்குமோ? வசமா மாட்டிக்கிட்டோம். என்ன நடக்க போதோ? ஆண்டவா என்னை காப்பாத்து. ஹாய். என்ன எங்க வீட்டுக்கு என்கிட்டயே சொல்லாம வந்திருக்கீங்க? நான் ஒன்றும் ஒன்றை பார்க்கறதுக்காக இங்கே வரல. உங்கள் மாமா தான் என்னை பார்க்கணும்னு சொல்லி ஃபோன் பண்ணி வர சொல்லியிருந்தேன். நானே எதுக்கு வர சொல்லாருன்னு சொல்லி பயந்து போயிருக்கேன். நீ வேற ஏன் வந்த, எதுக்கு வந்தன்னு கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. ஹே வான்மதி, நம்ம லவ் பற்றி உங்கள் வீட்டில் யார்கிட்டே சொல்லலைல்ல? சொல்லலான்னு இல்ல, சொல்லாமலும் இல்ல. நீ என்ன சொல்ல வர? எங்க குடும்பத்துல ஒருத்தர் விடாம எங்க வீட்டு நாய்க்குட்டில இருந்து பூனைக்குட்டி வரைக்கும் நம்ம காதல் காவியத்தை ஒண்ணு விடாம சொல்லிட்டேன். ஒருவேளை எங்க மாமா அத பத்தி பேசதான் உங்களை வர சொல்லிருப்பாருன்னு நினைக்கிறேன். போச்சு, எல்லாம் போச்சு. இப்ப இங்க என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இப்ப உங்க மாமா வருவாரு. அவர் நல்ல வாயால 4 இல்ல 400 நார வார்த்தையில திட்ட போறாரு. எனக்கு காரி துப்ப போறாரு. வாங்க மிஸ்டர் மதிவாணன், எப்போ வந்தீங்க? ரொம்ப நேரம் ஆச்சா? சாரி, எனக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ராகு காலம் முடிஞ்சோடனே வந்து உங்களை பார்க்கலான்னு பார்த்தேன். ஒரு 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. நீங்க நல்ல நேரம் பார்த்து வந்துட்டீங்க. இனிமேதான் எனக்கு கெட்ட நேரம் ஆரம்பிக்க போகுது. என்ன ஆக போதும்? அது சரி, உங்களுக்கு எவ்வளவு நாள் பழக்கம்? கொஞ்ச நாளாதான் சார். மதி, பொய் சொல்றீங்க. உங்களை பார்த்தா கொஞ்ச நாள் பழகுன மாதிரி தெரியலையே. மதி, என்கிட்ட பொய் சொல்லாதீங்க. நான் இந்த உலகத்துல எதை வேணாலும் மன்னிப்பேன். பொய் சொல்றதை மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாது. நீங்க எங்க சூப்பர் மார்க்கெட்டை கொஞ்ச நாள்லயே ஒரு சூப்பர் ஸ்டார் மார்க்கெட்டா மாத்திட்டீங்க.
சொல்ல போனா சூப்பர் மார்க்கெட் உலகத்துல நீங்க ஒரு அண்ணாத்தங்கிறத நான் ஒத்துக்கிறேன். என்ன மதி, நான் சொல்றது உண்மைதானே? மதி, ஆமாவா இல்லையா? மதி, உங்க போன் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். சார் ஏன் ஃபோன் இல்லை சார், உங்க ஃபோன் தான். சாரி, ரெண்டு பேரும் ஒரே ரிங்டோன் வச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். கன்ஃபியூஸ் ஆயிட்டேன், சாரி. ஹலோ ஹலோ. புரோக்கரா சார். வணக்கம் சார். பூவி சார். பூவி தான் பேசுறேன். நீங்க சொன்ன மாதிரியே ஒரு சூப்பரான இடம் பார்த்துட்டேன் சார். அப்படியா? ஆமா. சூப்பர். சரி சார், உடனே முடிச்சிருங்க. ஃபோட்டோஸை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருங்க. நம்ம இடத்தோட பிளானு, ஃபோட்டோஸு, மாடல் இது எல்லாமே உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கிறேன் சார். ஃபோட்டோ வீட்டில் காட்டி எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்கன்னா ஒரு நல்ல முகூர்த்தமாக பார்த்து முடிச்சிருவோம். ஓகே சார். சரி சார். சார் நான் கிளம்பட்டுமா? மதி, இன்னும் நீங்கள் கிளம்பலையா? நான் ஃபோனில் பேச ஆரம்பித்தோன்னே நீங்கள் கிளம்பிருப்பீங்கன்னு நினச்சேன். ஓகே, எனிவே see you. சரிங்க சார். ஏய், தேங்க்ஸ். நீ நம்ம லவ் பத்தி உங்க மாமா கிட்ட சொல்லல தானே? நான் லவ்வ சொல்லாதனாலதான் என் மாமா புரோக்கர் கிட்ட சொல்லி எனக்கு மாப்பிள்ளை பார்க்க சொல்லிருக்காரு. நம்ம ஒரு பிரச்சனை நினைச்சிட்டு வந்தா இங்க வேற ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இவளுக்கு மாப்பிள்ளை பார்க்க தான் சொல்லிட்டு போறா. இந்த பிரச்சனை எப்படி சமாளிக்கிறது? இவன் என்ன இங்க நிக்கிறா? ஏய், உள்ள வா. ஏண்டி ராகினி, குழந்தைய தூக்கிட்டு போனவ அப்படியே வேற எங்கேயாவது போயிருக்க வேண்டியதானே? உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கா போவ? கொஞ்ச நாளைக்கு நீ இதுங்க கண்ணுல எல்லாம் படாம இருந்து அப்படியே இதுங்க எல்லாத்தையும் சுத்த விட்டுருக்கலாம்ல. அதுக்கப்புறம் பொறுமையா உன்னோட டிமாண்ட் எல்லாத்தையும் சொல்லி இது இது இப்படி எல்லாம் நடந்துகிட்டாதான் குழந்தையோட நான் வீட்டுக்கு வருவேன், இல்லன்னா வரமாட்டேன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணிருக்கலாம்ல. என்னடி சொதப்பிட்ட? இல்ல சித்தி, நான் சொதப்பல. ஆக்சுவலா சொல்ல போனா நான் தப்பிச்சிருக்கேன். நான் ஏதோ ஒரு வேகத்துல மல்லிகாவ என் பையன் பாத்திரக்கூடாதுன்னு ஒரே காரணத்துக்காக தான் செஞ்சேன். அப்புறம் நான் நினைச்சு பார்த்தேன், என்னை எதிரியா நினைச்சிட்டு இருக்கிற என் புருஷன் நான் குழந்தைய கடத்திட்டேன்னு புகார் கொடுத்தாலும் கொடுத்துருவாரு. அப்புறம் பெத்த புள்ளைய கடத்தின தாயின்னு பேப்பர்ல பெருசா வரும். இதெல்லாம் எதுக்குன்னு தான் நான் திரும்பி வந்துட்டேன் சித்தி. நேத்து வரைக்கும் உனக்கு எதிரின்னு பாரதி மட்டும்தான் இருந்தா. இன்னையில இருந்து மல்லிகாவும் புதுசா அவளோட கை கோத்துக்கிட்டு உன் அம்மாங்கிற ஸ்தானத்துக்கு வேட்டு வைக்க போறாளுங்க. அம்மா தாயே ராகினி, பாத்து இருமா. சித்தி, நான் பாரதிக்கே பயப்படாதவ. வந்திருக்க இந்த மல்லிகாக்கா பயப்பட போறேன்? அவங்க ரெண்டு பேரும் இந்த ராகினிக்கு ஈடு கட்ட முடியாது சித்தி. மல்லிகா எப்படி என் பையனை காரணம் காமிச்சு இந்த வீட்டுக்குள்ளேயே வந்தாலும் அதே என் பையனை வச்சு அவளை இந்த வீட்டை விட்டு துரத்துறனா இல்லையான்னு மட்டும் பாருங்க. அதுக்கு பாரதி விட மாட்டாளே. இந்த வீட்டுக்கு வாரிசு கொடுத்தவங்கிற முறையில பாரதிய நான் எப்படி சமாளிக்கிறேன்னு மட்டும் பாருங்க சித்தி. கல்யாணமாகி அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆகி குழந்தை கலைஞ்சு போனது அவளுக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு.
அந்த ஒரு பாயிண்ட வச்சு அவளை நான் எப்படி பயம் காட்டுறேன்னு மட்டும் பொறுத்திருந்து பாருங்க. ம்? சபாஷ். ராகினிக்கு நல்லா கொம்பு சீவி விட்டாச்சு. ராகினியா, பாரதியா இல்ல மல்லிகாவா? பொறுத்திருந்து வேடிக்கைய பாப்போம். கோமதி, உனக்கு நல்ல டைம் பாஸ் டி. என்டர்டெயின்மெண்ட் தான். உன் திமிர் எனக்கு பிடிச்சிருக்குடா. அதே மாதிரி உன்னோட பயமும் எனக்கு பிடிச்சிருக்கு. இன்னைக்கு புவி மாமா கிட்ட எங்க நம்ம விஷயம் வெளியே தெரிஞ்சிருமோன்னு தொட நடுங்குன பாத்தியா? அத நினைச்சா எனக்கு சிரிப்பு தான் வருது. பாவம். இதுல நீ என்ன பார்த்து பரிதாபமான பொண்ணுன்னு சொல்ற இல்லையா? நீ இன்னைக்கு நடுங்குனத பார்த்து நான் தான் உன் மேல பரிதாபப்பட்டேன். என்ன பண்ணலாம்? ஐயோ, வான்மதி எதுக்கு எனக்கு இப்ப போன் பண்றா? இன்னைக்கு என்னத்த சொல்லி என் வயித்துல புளிய கரைக்க போறாளோ? டேய் மதிவானா, எதுக்குடா பயப்படுற? தைரியமா போனை எடு. நீ பேச போறவ உன் வருங்கால பொண்டாட்டி தாண்டா. பொண்டாட்டிக்கு பயந்து கோழை இல்லடா நீ. நீ கோழை இல்லடா. போனை எடு. ஹலோ, இங்கிட்டு மதிவான, அங்கிட்டு மதி, வான்மதி. சொல்லுங்க மேடம். ஆமா, புவி மாமா இன்னைக்கு புரோக்கர் கிட்ட பேசினது கவனிச்சியா? இல்லைங்க, எனக்கு அவரை பார்த்த உடனே ஒரே படபடப்பா வந்துருச்சு. அதான் அவர் பேசினது என்னன்னு என்னால சரியா கவனிக்க முடியல. உன்னாலலாம் கெஸ் பண்ண முடியாது. அவர் இன்னைக்கு பேசினத சொல்றேன், கேட்டுக்கோ. என்ன சொன்னாரு? புவி மாமா புரோக்கர் கிட்ட எனக்கு மாப்பிள்ளை பார்க்க சொல்லிருக்காரு. நல்லா பெரிய இடமா, அழகா, அம்சமா ஒரு 4-5 மாப்பிள்ளை போட்டோவா அமைச்சிருக்காரு. ஹலோ, என்ன நிஜமா தான் சொல்றீங்களா? உங்க மனசுல இந்த அடியனுக்கு ஒரு சின்ன இடம் கூடவா இல்ல? தம்பி, அதுக்கெல்லாம் நீ நிறைய புண்ணியம் தவம் எல்லாம் பண்ணிருக்கணும். என்னங்க டக்குன்னு தம்பின்னு சொல்லிட்டீங்க? இதுக்கு நீங்க ஓங்கி என்ன 2 அடி அடிச்சிருக்கலாம். இங்க பாரு வான்மதி, நான் உன்னை சின்சியரா லவ் பண்றேன். நீ இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. ராசா, அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பன வேணும் ராசா. அது உனக்கு லேது. மேடம், நான் BE கோல்டு மெடலிஸ்ட். எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி யூஎஸ்ல இருந்து ஒரு ஜாப் ஆஃபர் கூட வந்தது. நான் உன்னை விட்டு போயிடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக அந்த வேலை கூட வேணான்னு சொல்லி தூக்கி போட்டுட்டேன். பொட்டெல்லாம் அடிக்கிற வேலையா இருந்தாலும் சரி, பொட்டி கடையில கடலை முட்டாய் விற்கிற வேலையா இருந்தாலும் சரி, உங்களுக்காக நான் அதை கூட செய்யலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்னை எலிமினேட் பண்ணிட்டு போயிடாதீங்க மேடம், ப்ளீஸ். இப்போ புலம்பி என்ன பிரயோஜனம்? லவ் பண்றதா இருந்தா ஒழுக்கமா என் முன்னால வந்து மண்டிட்டு ஒரு ரோசா பூவை நீட்டி ஐ லவ் யூன்னு சொல்லிருக்கணும். மேடம், அதெல்லாம் ஓல்டு ஃபேஷன் மேடம். அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காதுன்னு தான் நான் இன்டைரக்டா இப்படி ஒரு ரூட்டை போட்டேன். நீங்க போடுற ரூட்ல எல்லாம் நம்ம வண்டி போகாது. மை டியர் ஃப்ரெண்ட்,
நான் ஒண்ணு சொல்றேன், கேக்குறீங்களா? நான் பார்த்த 5 மாப்பிள்ளையில ஒரு மாப்பிள்ளைய எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் பாக்குறதுக்கு ஃபேக்டரியில நிக்க வச்சிருக்க பாய்லர் மாதிரி தான் இருக்கான். இருந்தாலும் அவன்கிட்ட ஏதோ ஒரு ஃபயர் இருக்கு. அதனால நான் அவனுக்கு ஓகே சொல்லிட்டேன். சரி, நான் உனக்கு அந்த பாய்லர் போட்டோவை அனுப்பி வைக்கிறேன். பார்த்துட்டு உனக்கு கண்ணுலயும் காதலியும் போக வரட்டும். வச்சிட்டுமா? பாய் ராசா. ஹலோ ஹலோ மேடம், இந்த பொண்ணுங்களே இப்படிதானா? ஆம்பளைங்க மனசை புரிஞ்சிக்கவே மாட்டாங்களா? அந்த பாய்லர் யாரு? அவனா இருந்தாலும் நான் விட மாட்டேன். எனக்கு கிடைக்காத வான்மதி எவனுக்கு கிடைக்க விட மாட்டேன். அப்படி என்னதான் அமைச்சிருக்கா? அடடடடா, அந்த பாய்லர் நான் தானா? பாரா, நம்ம பிட்ட நம்மளுக்கே போட்டிருக்கா. கேடி பயப்பட வர. ராகுல்க்கு இப்போ நான் போன உடனே காய்ச்சல் அப்படி பறந்து போயிடுச்சுமா. அப்படியா கண்ணு? என் மேல எவ்வளவு பெரிய வச்சிருக்கான்னு பாத்தியா? ஆமா கண்ணு. நான் மட்டும் வரலன்னு வச்சுக்கோ, அவன் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குமா. நல்ல வேலைமா நான் வந்துட்டேன். அம்மா, நான் அப்புறம் பேசுறேன். சரி கண்ணு. ஏய், நீ இங்க இருந்தீனா ராகினியோட நிலைமை ரொம்ப மோசமா போயிடும், தெரியுமா? அதென்ன, இந்த வீட்டுக்கு நீ ரீஎன்ட்ரி கொடுத்திருக்க. ஏன், உனக்கு வேற பொழப்பே கிடையாதா? சொந்தம் போனாலும் பந்தம் போனாலும் இந்த வீட்டையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கியே. அப்படி என்னதான் இந்த வீட்டு மேல உன் கணக்கு? கணக்கெல்லாம் இல்ல சித்தி, பாசம். ராகுல் மேல நான் வச்ச பாசம் தான் என்ன திரும்ப இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கு. பாசம்? என்னதான் உன்னை இந்த வீட்ல இருந்து வெளியில திரத்தி அடிச்சாலும் யூ டர்ன் போட்டு இந்த வீட்டுக்கே திரும்ப வந்திருக்க. நான் தெரியாம தான் கேக்குறேன் மல்லி. உனக்கு அம்மா அப்பா எல்லாம் இருக்காங்கல்ல, அது என்னது ஊரா மூட்டு வீட்டுக்கெல்லாம் சேவை செய்ய விட்டுட்டு அவங்க என்ன விட்டத்தை பாத்துக்கிட்டே வீட்ல சும்மா கிடப்பாங்களா? நீதான் புவி உனக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டு போன. ஓஹோ, இப்போ தமிழ் கிடைப்பான்னு சொல்லி திரும்ப வந்துட்டியோ? சித்தி, என்ன மூக்குக்கு மேல கோவம் வருதா? நான் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு மல்லிகா? இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் ஏமாளிங்கன்னு ஆளாளுக்கு எல்லாரும் இந்த வீட்டுக்குள்ள புகுந்து சொத்து எல்லாத்தையும் ஆட்டைய போடலான்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு இந்த கோமதி விட மாட்டா. மல்லி, உனக்கு ராகுல் மேல பாசமா இல்ல தமிழ் மேல பாசமா? வாய மூடிட்டுருங்க, இல்லன்னா என் வாயில நல்லா வந்துரும். உங்களுக்கு நல்ல நினைப்போம் இல்ல, நாக்குல விஷம் இருக்குன்னு நல்லாவே தெரியும். ராகுலுக்கு உடம்பு சரியில்லைன்னு தான் நான் இந்த வீட்டுக்கு வந்தேன். நீங்க நினைக்கிற கேவலமான விஷயத்துக்கு இல்ல. ஆமா ஆமா, நீ என்ன நினைப்புல இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அது என்னவோ தெரியலடி, ஏன் உனக்கு அடுத்தவன் புருஷன் மேலேயே நினைப்பு வருது? முதல்ல பாரதியோட புருஷன் புவி மேல வந்தது, இப்போ அடுத்தது ராகினியோட புருஷன் தமிழ் மேல புதுசா காதல் மலர்ந்துருச்சோ? அண்ணன் இல்லனா தம்பிங்கிற முடிவுக்கு வந்துட்டியா என்ன? சித்தி,
ஆ? நீங்களும் ஒரு பொம்பளை பிள்ளைய பெத்து வச்சிருக்கீங்க தானே? வெக்கமா இல்ல இப்படி எல்லாம் பேசுறதுக்கு? மல்லிகா உங்க பேச்ச கேட்டுக்கிட்டு சும்மா இருந்தா, நானா இருந்தா அரைஞ்சிருப்பேன். அறிவில்ல உங்களுக்கு? அவ எனக்கு வாழ்க்கை கொடுத்தவ, என் வாழ்க்கைய கெடுத்தவ இல்ல. அதே மாதிரிதான் ராகினிக்கும் நல்லது செய்யறதுக்காக தான் இங்க வந்திருக்கான். என்னது நல்லது செய்ய போறாளா? ராகுல் மேல பாசம் காட்டுற மாதிரி நடிச்சு தமிழ வளைச்சு போட வந்திருக்கா. ஏய், நீங்க போட்டிருக்கிற திட்டம் எனக்கு நல்லா தெரியும்டி. தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற உங்க குறுக்கு புத்திலாம் எங்களுக்கு கிடையாது. ராகுல் நம்ம வீட்டு குழந்தைன்னு மல்லிகாக்கு தெரியாது. அது தெரியுமா உங்களுக்கு? தெரியாமதான் ராகுல தத்தெடுத்து அவனுக்கு தாயாக பார்த்தாளாக்கும். எப்படியோ உனக்கு முதல்ல ஒல வைக்க வந்தவ இப்போ ராகினிக்கு ஒல வைக்க வந்திருக்கா.